காலை வணக்கம் அன்பான உறவுகளே. யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன். பழைய பூங்கா கச்சேரிக்கு பக்கத்தில். யாழ்ப்பாணத்தில் மழை பெய்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இடைக்கிடையே வடமாகாணம், வடமத்திய மாகாணம், மற்றது சில இடங்களில் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கணும். ஓகே, அப்போ மழை பெய்திருக்கு, நல்லா இருக்குது. இப்போ கிளைமேட் யாழ்ப்பாணத்தில் மழை பெய்ந்தது நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்படியே நானும் வேலைக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பழைய பூங்கா. அப்படியே எங்கால பக்கம் ரோட்டுக்கரை. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எங்களுடைய விடயத்துக்கு வருவோம். ஓகே, இன்றைக்கு என்னத்தை பற்றி கதைப்போம்? ஏதாவது ஒரு விஷயம் காலம் எழுப்பினோடனே உறவுகளோட கதைக்கணுமென்ற ஒரு விருப்பம். நான் இப்போ யூடியூப்புக்கு அடிக்ட் ஆகிட்டேன். ரைட், அதை நீ அடிமைப்படுத்தி விட்டது. அதனால் காலம் ஏதாவது ஒன்று சொல்லி போட்டாட்டில் அன்றைய நாளை ஒரு முழுமை அடையாத நாளாக இருக்குது. ஓகே, அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். நேற்றைய தினத்தில் இலங்கையின் 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. நிறைய பேர் கொண்டாடினார்கள். தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் சில ஆட்கள் கொண்டாடினாங்க. சிலர் நேற்றைய தினத்தை ஒரு கரி நாளாக, ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு தினமாகவும் பிரகடனப்படுத்தி கூடுதலாக தமிழர் பகுதிகளில் இது ஒரு எங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்ற மாதிரியான ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு போராட்டமும் நடந்தது. ஓகே, நீங்கள் சுதந்திர தினத்தை என்ன மாதிரி பார்க்குறீங்க? சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் என்றது எந்த விடயத்தை சுதந்திரம் என்று கருதுகிறார்கள். ரைட், என்ன பொறுத்தளவில் மனிதர்களாகிய இப்போ ஒரு நாட்டில் மனிதர்கள் வாழ்வார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு அரசியல், பொருளாதார, சமூக ரீதியான ஒரு பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் சுதந்திரம் அளிக்கிறது. ரைட், எல்லாரையும் ஒரே தரத்தில் வைத்து பார்க்குறது, அதான் நான் நினைக்கிறேன் ஒரு சுதந்திரம் உண்டு. எந்த விதமான பாகுபாடும் அந்த நாட்டு பிரஜைகளுக்கு பார்க்கப்படக்கூடாது. எல்லாரையுமே சமமாக நடத்தணும். சட்டத்துக்கு முன்னால் எல்லாரும் சமனானர்கள்ன்ற கருத்து இருக்கணும் என்றது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுதந்திரம் என்று சொல்லி நீங்கள் என்னத்தை நினைக்கிறீர்கள்? ரைட், உங்களுடைய உறவுகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுதந்திரம் என்று சொன்னால் நாங்கள் சுதந்திரம் நம் இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள்